வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி குக்கரில் ஒரு இறா பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிறோம். அது கூடவே 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். ரெண்டும் காஞ்சிருச்சு. இப்போ ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இலை எல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்சிடுச்சு. இப்போ 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். அது வதங்கின உடனே 1/4 கிலோ வெங்காயம் வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். நான் 1/2 கிலோ பிரியாணி செய்கிறதுனால 1/4 கிலோ போட்டிருக்கேன். நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கலாம். 1/4 கிலோ வெங்காயம் எடுத்தோங்கன்னா 1/4 கிலோ தக்காளி எடுத்துக்கணும். 1/2 கிலோனா 1/4 கிலோ, 1 கிலோனா 1/2 கிலோ, அந்த மாதிரி தான் அளவு. அப்போ தான் நல்லா வரும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குற கேப்பில் இறாலில் போய் நம்ம மசாலா போட்டு வந்துடலாம். இறால் இப்போ 1/2 கிலோ இறால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 3 தேக்கரண்டி தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். தக்காளி வதங்கினோடனே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஊற வச்ச இறாலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1க்கு 1.5, குக்கரில் வைக்கிறதுனால நம்ம 1க்கு 1.5 ஊற்றணும். நான் 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் தம் பிரியாணி போடுறதா இருந்தால் 1க்கு 2. இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா போட்டு கலக்கிக்கலாம். தம் பிரியாணினா 1க்கு 2 ஊற்றினா தான் உங்களுக்கு நல்லா வேகும். இப்போ குக்கர்ன்றதுனால 1க்கு 1.5 ஊற்றினா நல்லா உதிரி உதிரியாக வரும் ரைஸு. நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஊறினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் கூட புழிஞ்சு ஊற்றிக்கலாம். நல்லா இன்னும் உதிரியாக வரும். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதனால நான் ஊற்றலை. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரைக்கும் விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு விசில் வந்து ஃப்ளேம் அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தனித்தனியாக நிற்கிது பாருங்கள் அரிசி. நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குக்கரில் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இறாலும் நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதனா குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.